உனக்கு ஏன் இவ்ளோ கஷ்டம்? கடவுள் உன்னை கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறியா? கிடையாது. அவர் உன்னை ஒரு சிற்பமா செதுக்கிக்கிட்டு இருக்காரு. வலிக்குதுதான், ஆனா கொஞ்சம் தாங்கிக்கோ. அழுக வருதா? அழுதுரு. ஆனா கண்ணீரை துடைக்க ஆளை தேடாத. ஏன்னா உன் கண்ணீரை துடைக்க வேண்டிய கையும் உன்னோடுதான், உன்னை தூக்கி நிறுத்த வேண்டிய காலும் உன்னோடுதான். எல்லாரும் அவமானப்படுத்துறாங்களா? படட்டும். அவமானங்கிறது குப்பை இல்ல, அது உரம். அந்த குப்பைய போட்டுதான் நீ மரமா வளரணும். வளர்ந்து காட்டு. மத்தவங்களை பார்த்து அவன் ஜெயிச்சிட்டான், நான் தோத்துட்டேன்னு கலங்காத. சூரியனுக்கும் நிலாவுக்கும் வேற வேற நேரம். அவசரப்படாத. உனக்கான நேரம் கண்டிப்பா வரும். குழந்தை நடக்க பழகிறப்ப 100 தடவை விழும், ஆனா அது முடங்கி போகாது. குழந்தையா இருக்கும் போதே இருந்த அந்த வைராக்கியம் இப்ப உனக்கு எங்க போச்சு? எழுந்து நில்லு. உளி அடிக்குதேன்னு கல்லு வருத்தப்பட்டா அது கல்லாவே தான் இருக்கும். அந்த வலியை தாங்கிக்கிட்டாதான் அது சிலையாகும், கடவுளாகும். இப்ப படுற கஷ்டம் எல்லாம் வலி கிடையாது, நீ ஜெயிக்கிறதுக்கான அடையாளம்.